இந்த படத்தை என்னால் ஒரு தடவை தான் எடுக்க முடியும். அந்த ஒரு தடவை அதை எனக்கு நான் நினச்ச மாதிரி எடுத்துட்டா எனக்கு சந்தோஷம். அதுக்கு இவ்வளோ பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஷூட் வந்து ரொம்ப மாறி 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 நடக்கும். பட் எப்போ வந்தாலுமே அவருடைய 100% எப்பயுமே கொடுக்குற ஒரு ஹீரோ எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். டைமில் வந்து அவர் ரொம்ப ஷார்ப்பு. அதில் இன்றைக்கும் என் மேலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. 12:30 to 2:30 லஞ்ச் பிரதர். 2:30க்கு ப்ரெஸ் மீட் சொன்னேன். அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா நம்ம 12:30 சொன்னோன்னா 12:29 வந்துடுறேன். வழக்கம் போல் நான் ஒரு 1 hour அப்படியே வந்துட்டேன். அதில் வந்து சாரி ப்ரோ, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இதே மாதிரி எங்களோட ஷூட்டிங்லேயும் எவ்ரி டே வந்து அந்த சொன்ன டைமுக்கு வரதாகட்டும். ஆனால் அதே மாதிரி ஒரு ஷார்ட்டோடைய 100% அவர் ஒரு டிரெக்டர் தான். என்கிட்ட சொல்லலாம், ப்ரோ ப்ரோ இது ஓகே ப்ரோ, இது இங்கேருந்து வைட் க்ளோஸ் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். நானே ஏதாவது சின்ன சின்ன ஆட்லாம் ஏதாவது நடிக்கிறது போவேன் கை செலவுக்கு. அப்போ வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லும்போது ப்ரோ ஓகே ப்ரோ இது இவ்வளோ தானே கட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆகிடுவேன். ஆனால் இவர் வந்து நான் எத்தனை தடவை எதை கேட்டாலும் வந்து அது அவர் அந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோ. நான் வந்து ஒரு நடிக்க வந்திருக்கேன், நான் என் வேலையை தான் பண்ணுவேன்ற மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா என் படத்தில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வந்துச்சு. தண்ணிக்குள்ளே இருக்கணும். இதுவே ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் நான் அந்த சீக்வன்ஸ் எடுத்திருந்தா மேபி அது வேற மாதிரி இருக்கும். இது ஒரு லவ் ஸ்டோரின்னும் போதே எல்லாருமே ப்ளஸ் இந்த ஜாலியான படம் கலர்ஃபுல்லான படம்னா அது என்னமோ எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் அது ரொம்ப விளையாட்டுத்தனமாக நம்ம எடுப்போன்ற மாதிரியுமே ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். இதே ஒரு காட்டில் போய் ரொம்ப புழுதியில் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி படம்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த மாதிரி படமாகவும், ஃபாரின்லலாம் போய் எடுத்தோம்னா அது ரொம்ப ஈஸியான படமாகவும் ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. எல்லா படம் எடுக்கிறதும் கஷ்டம் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு நிகராக உயிருக்கே ஆபத்தார அளவுக்கான ஒரு சீக்வன்ஸாக தான் அது வந்து எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போய் ஒரு நிமிஷம் to 1.5 நிமிஷம் அவர் மூச்சு வந்து தம் கட்டி வந்து நடிக்கணும். நைட்டு ஃபுல்லாமே அதை வந்து பண்ணிட்டு இருந்தார். அண்ட் நானும் ஸ்விம்மிங் பூலில் தான் வந்து இருந்தேன். ஸோ ஒரு தடவை சரி ஓகே இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி உள்ளே போனேன். உயிருக்கு பயந்து நான் உடனே வெளியே வந்துட்டேன். ஆனால் அவ்வளோ தடவை பண்ணி காலையில் 5:30-6 மணி வரைக்குமே வந்து அந்த சீக்வன்ஸை அவர் பண்ணி முடிச்சுட்டு கூட ஏன் ப்ரோ என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ப்ரோ ஓகேவா கரெக்டாக வந்துச்சா எடுத்துக்கலாமா இன்னும் எதாவது எடுத்துக்கலாமா அப்படின்னும் போது ஒரு ஆக்டராகவும் ஒரு டிரெக்டராகவும் அந்த இடத்துல வந்து அவர் என்னை ரொம்ப இந்த மாதிரி நிறையா நான் ரொம்ப என்னை லைஃப் டைமில் வந்து என்னால் மறக்க முடியாத நிறையா மொமெண்ட்ஸை வந்து எனக்கு பிரதீப் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ். இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங். ஏன்னா மேபி இந்த படம் வந்து டிரெக்டட் பை வேற ஏதாவது ஒரு பேர் போட்டிருந்தா இன்னும் பயங்கரமாக கூட ஓப்பனாக இருக்கலாம், சொல்ல முடியாது. பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு பேருக்காக ஆடியன்ஸ் அந்த ஓப்பனிங்கை வந்து என்னதான் டிலேஸ் அப்படி இப்படி